இப்பதான் அஞ்சலிக்கு குழந்தை கலைஞ்சு போச்சேன்னு மொத்த குடும்பமும் கலங்கி போயிருக்கோம். அந்த கவலையை போக்குற மாதிரி இப்ப நீ ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருக்கம்மா. இரு 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 நான் பேசுறேன். இனிமே நீ ரொம்ப கவனமா இருக்கணும். எம்எல்ஏங்கிறதுனால அங்க போறேன் இங்க போறேன்னு ஓடிக்கிட்டே இருக்கக்கூடாது. எந்த வேலையா இருந்தாலும் நிதானமா பண்ணணும். நீ எங்க போனாலும் மாப்பிள்ளைய கூட கூட்டிட்டு தான் போகணும். என்ன அம்மா? நான் துளசி, வாழ்த்துக்கள்மா. இந்த நேரத்துல உன் அப்பா கூட இருந்தா ரொம்ப சந்தோஷப்படுவான். ஏங்க அவர்தான் அப்பப்போ உங்ககிட்ட பேசுறாருல்ல, இந்த நல்ல விஷயத்த அவர்கிட்ட சொல்லிடுங்களேன். சொல்லிடுறேன். ஒரு நிமிஷம். இதை யார் உங்களுக்கு சொன்னா? அது நம்ம மகேஷ் ப்ரோ. என்னதா மகேஷ் உங்களுக்கு ஃபோன் பண்ணாரா? ஆமாம்மா, நீ டென்ஷன் ஆகாதம்மா. அவர் நல்லது பண்ணாரு கெட்டது பண்ணாரு அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்காரு. சந்தோஷப்படுவோமே. சமந்தி, எங்க வம்சம் தழைக்கணும்னு கோவில் கோவிலா அலைஞ்சுக்கிட்டு இருந்தேன். நான் கும்பிட்ட சாமி என்னை கைவிடல. இதோ வெற்றி அப்பாவாக போறா, நான் பாட்டியாக போறேன். இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும் சமந்தி? அண்ணா 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 நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நியாயமா நான் கொடுக்கணும், பரவாயில்ல நீங்க கொடுங்க. அக்கா இப்ப என்ன பண்றதா? இதை இப்படியே விட முடியாது. உண்மையை சொல்லிடலாம். உண்மையை சொன்னா அப்புறம் நான் கர்ப்பமா இருக்க வேண்டிய விஷயத்த சொல்ல வருமேக்கா. அப்படி சொன்னா பிரச்சனை தானே? எந்த பிரச்சனையும் வராது அஞ்சலி. மகேஷால உன் குழந்தைக்கு ஆபத்து, அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இந்த பிளான போட்டோன்னு சொல்லிடலாம். இல்லன்னா பிரச்சனை ஆகும். நம்ம சொல்லிடலாம் அஞ்சலி. அக்கா எல்லாரும் நான் சொல்றத ஒரு நிமிஷம் கொஞ்சம் கேளுங்களேன். துளசி மேடம், எல்லாரும் துளசி மேடம், ப்ரோ வாங்க வாங்க உள்ள வாங்க. இந்தாங்க மேடம், என்னால முடிஞ்ச சின்ன கிஃப்ட். ப்ளீஸ் பிரதர் வாங்க. வைக்கிறேன். ப்ளீஸ் இந்தாங்க. ஓகே நான் வாழ்த்துக்கள். நீங்க கொடுங்க. இப்படி வச்சிடலாம். பிரதர், இப்பதான் பிரதர் உங்களை பத்தி நான் பேசினா நீங்க கரெக்டா வந்துட்டீங்க பிரதர். அப்படியா? என்ன பேசுனீங்க? இல்ல இந்த நல்ல விஷயத்த நீங்க தான் என்கிட்ட சொன்னீங்க, அதை சொல்லிட்டு இருந்தேன். ஓ ஓகே. உங்களுக்கு பிறக்க குழந்தை எந்தவித குறையும் இல்லாம ஹெல்தியா பிறக்கணும். மச்சான் மச்சான் என்ன மச்சான், என்ன விரட்டுறதுலயே குறியா இருக்கிறீங்க? நியாயமா பார்த்தா அஞ்சலியோட ஹஸ்பண்டுங்கிற முறையில இந்த சந்தோஷத்துல நானும் ஒரு ஆளா கலந்திருக்கணும். ஆனா என் கெட்ட நேரம் நானும் அஞ்சலியும் பிரிஞ்சு இருக்கிறோம். இருந்தாலும் உங்க குழந்தைக்கு சித்தப்பாங்கிற முறையில சாரி நான் சித்தப்பான்னு சொல்றத கூட அஞ்சலி விரும்புவாளான்னு தெரியல. இருந்தாலும் அதான முறை.